ஓடிங்க மாதிரி பேசாங்க, நான் கடுப்பு வந்துடுவேன். இந்நேரத்தை 10 8 மணிக்கு வந்து பிரியாணி செய்யி, மயிரை செய்யி, உங்க ஆய் இதை செய்யுது. சும்மா இங்கெல்லாம் என்ன எடுத்தா என்ன ஒரு 1 கிலோ 2 கிலோ ஆக்க முடியுதா? ஓ 2 கிலோ தான் எடுத்துட்டு வந்தேன் நான். அதுக்கு நல்லா என்னெல்லாம் செய்ய முடியாது. சரி நல்லா செய்யுமா, நல்லா செய்யுமா. நல்லா செய்யறேன் நல்லா. என்னது? எதையுமே உருப்படியா செய்ய மாட்டேன், எதையும் உருப்படியா செய்யும். அதான் மொவரையில் அப்படியே கொட்டிப்பிடியா கொட்டினால சொரண மயிறு நல்லா நாக்க தொங்க படுத்துங்க. ஒரு நக்கல் மயிறு உனக்கு, நக்கல் மயிரா உனக்கு கேட்குறேன். ஆளை போடுறா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பா. ஏழுமலை பிரியாணி எத்தனை பேர் தெரியுமா வருவாங்க இப்போ நைட்டுக்கு. கொஞ்சோண்டு வாசம் இருக்கவே பார்த்து பங்கவே முடியாது. என்னென்னதான் பண்ண போறோம்னு தெரியல. நான் சோறே ஆக்கி 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 எனக்கு சோத்துக்கே மாசம் 40,000 வருது. சோறு ஆக்குறது அரிசி பருப்பு சுத்தமாக கணக்கு வச்சாவே 40,000 வருது. சோறு ஆக்குறது மாசத்துக்கு 40,000 பார்த்துக்க கணக்குல. 2 மாசத்துக்கு 50,000. எதுக்குமா அதை அவளை போடுற? பிரியாணிக்கெல்லாம் இது கரெக்டாக தான் போடுறேன். அவளை போடுறேன்னா கரெக்டாக தான் போடுறேன் பிரியாணிக்கு. நான் கொஞ்சமாக செஞ்சு அம்மா கொஞ்சமாக செஞ்சு பார்த்துருக்கியா? இல்லையே. கொஞ்சமா செஞ்சு அம்மா கொஞ்சமா செஞ்சு பார்த்துருக்கியா? அரிசியை ஊற வச்சிருக்கியாரா ஏழுமலை? நல்லா பிரியாணியோ எந்த பொருளாக இருந்தாலும் நல்லா வணக்கணும். சரியா? வணக்கி காய்கறிலாம் வந்து இங்கே பாரு, நான் சொல்கிறேன் கேளு. காய்கறி குழம்புலாம் வைக்கிறதா இருந்தால் அரை வேக்காட்டோட சாப்பிட்ணும். சரியா? நான்வெஜ்ஜாக இருந்தால் 3/4 வேக்காடு வேக வைக்கணும், 3 வேக்காடு வரக்கூடாது. காய்கறி மட்டும் அரை வேக்காடை வேக வச்சா சத்து. புரியுதா? நீ உங்க வீட்டுக்கு போனாலும் நான் சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்க. ஆரோக்கியமாக சாப்பிட்ணும். அதே மாதிரி கண்ணா புண்ணான்னு மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கக்கூடாது. அரிசி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், பாஸ்மதி அரிசி. அப்புறம் உன் புருஷன் வந்தாங்கன்னா உனக்கு வேணுங்கிறப்ப அம்மா நப்ப ஆக்கி சாப்பிடு. சின்ன ஸ்பூன் போடுவாங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சா? எதுக்குமா அவளை போடுற? அப்பதான் நல்லா இருக்கும். மனமனன்னு இருக்க போது பாரு. மனமனம்லாம் இருக்காது, நான் அம்மா கரெக்டாக தான் போடுவேன். இந்தடா இதா இதா இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அவரு ஃப்ரிட்ஜுக்குள்ள மனமா இருக்கணுமா, மனமனன்னு இருக்கக்கூடாது. அது என்ன மனமா மனமனமே? 2 கிடா உரிச்சு போட்டாலே அம்மாவுக்கு எவ்வளோ ஜாமான் போடணும். 2 கிடா உரிச்சு போட்டாலே எவ்வளோ என்ன பண்ணணும். 100 கிலோ கறிக்கு எத்தனை எவ்வளோ ஜாமான் போடணும்னு என்ன எழுத. அம்மாவுக்கு தெரியும். சரியா?
இங்க பாரு அம்மா தின்றத பாரு எப்படி வணக்குறன்னு மட்டும் பாரு. பாரு சரிடா சரிடா. போதுமா, தண்ணியை ஊற்றி அரிசியை போடுமா. போற பசிக்குதா சாமி. சரிடா அம்மா இருக்கணும் போ. அண்ணா